வணக்கம். இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம். வணக்கம். நாம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு விதமான அமைதியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். மனசுல ஓடுற எண்ணங்களை எப்படி நிறுத்துறது, டென்ஷன் இல்லாம எப்படி இருக்கிறதுன்னு தினமும் போராடுறோம். இன்னைக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட மூலங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஆழமான தீர்வை முன்வைக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, நாம தீர்க்க முயற்சி பண்ற பிரச்சனையே உண்மையில இல்லைங்கிறது தான். இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். வாங்க இத ஆழமா அலசி பார்க்கலாம். ஆமாம், இந்த மூலங்களோட தொடக்கமே ரொம்ப நேரடியானது. கற்பிக்க எதுவும் இல்லை, கேட்பதற்கும் ஒரு நபர் கூட இல்லை. இதுதான் முதல் செய்தி. ஒரு நிமிஷம். கேட்பதற்கு ஒரு நபர் கூட இல்லைன்னா அப்ப நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம்? நான் யாரு, நீங்க யாரு? இதுவே ஒரு பெரிய கேள்வியா இருக்கே. இதுதான் இந்த விவாதத்தோட மையமா? அதுதான் மையம். நாம பொதுவாக அத்வைத வேதாந்தத்துல உணர்வு தான் இந்த உலகமா மாறுதுன்னு ஒரு கருத்தை கேட்போம். ஆனா இந்த மூலங்கள் அதை மறுக்குது. எப்படி மறுக்குது? உலகம் உணர்வாக மாறவில்லை. ஏன்னா உலகம்னு ஒண்ணு ஆரம்பத்திலிருந்தே இல்ல. பிரபஞ்சம் ஒருபோதும் இருந்ததில்லை. சரி, உலகம் இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய கருத்து. நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு இந்த மேசை, இந்த மைக், நாம சுவாசிக்கிற காற்று, இதுதான் யதார்த்தம். இந்த மூலங்கள் இல்லை என்று சொல்லும்போது அது எதை அர்த்தப்படுத்துகிறது? இது ஒரு கனவு மாதிரி என்று சொல்கிறதா, அல்லது இன்னும் ஆழமானதா? நல்ல கேள்வி. இது கனவு என்பதை விட ஆழமானது. ஒரு கனவுல நீங்க விழிச்சதும் அது பொய்னு தெரிஞ்சிடும். ஆனா இங்கே மூலங்கள் சொல்வது என்னவென்றால், இந்த விழிப்பு நிலை என்பதே இன்னொரு விதமான தோற்றம்தான். இது ஒரு சினிமா படத்தோட ஒப்பிடலாம். ஓ, சினிமா படமா? எப்படி? திரையில ஒரு காடு, மலை, சண்டை எல்லாம் தெரியும். ஆனா உண்மையில அங்க இருக்கிறது வெறும் ஒளியும் நிழலும் தான். அந்த திரைதான் உணர்வு, கான்ஷியஸ்னஸ். காடும் மலையும் போல இந்த உலகமும் அந்த திரையில தோன்றும் ஒரு காட்சிதான். ஓ, அப்போ பொருட்கள் இருக்கு, ஆனா அது நாம நினைக்கிற மாதிரி திடமான யதார்த்தம் இல்ல. ஒரு திரை மேல ஓடுற காட்சி மாதிரி தற்காலிகமானதுன்னு சொல்றீங்களா? அப்போ கடவுள், கர்மா, மறுபிறவி மாதிரி விஷயங்கள் எல்லாம் எல்லாமே அந்த காட்சியோட ஒரு பகுதிதான். திரை இல்லனா காட்சி இல்ல. அந்த திரைதான் அடிப்படை. கடவுள், கிரகங்கள், கர்மா, மக்கள், இடங்கள், பொருட்கள் எல்லாமே அந்த திரையில் தோன்றி மறையும் காட்சிகள். அவை திரையை சார்ந்தவை, ஆனால் திரை எதையும் சார்ந்ததல்ல. அப்போ அந்த திரை, அதாவது நீங்க சொல்ற அந்த உணர்வு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கா? விளக்கம் இருந்தா அது அந்த உணர்வாக இருக்க முடியாது. எந்த ஒன்றை உங்களால் விளக்க முடிகிறதோ அது மனதின் ஒரு பொருளாகிவிடும். அது ஒரு காட்சி. உணர்வு என்பது காட்சி அல்ல, அது காட்சிகளை பார்க்கும் வெளி. அதனால்தான் நாம மௌனமா இருக்கும்போது, மனம் அமைதி அடையும் போது வர்ணிக்க முடியாத ஒன்று நிகழ்கிறது. அதற்கு நாம் உணர்வு, கடவுள், நிர்வாணம் என்று பெயரிடுகிறோம். ஆனால் பெயர்களுக்கு அங்கே அர்த்தம் இல்லை. புரியுது. அப்போ இதோட நடைமுறை பயன்பாடு என்ன? நாம் பதில் தேடுவதை நிறுத்தணுமா, எதுவும் செய்ய வேண்டாமா? பதில் தேடுவதை நிறுத்துங்கள். தீர்வு தேடுவதை நிறுத்துங்கள். எங்கும் செல்ல வேண்டியதில்லை, எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் நீங்களாக இருங்கள். இதுதான் இந்த மூலங்களோட அறிமுகம். சரி, இது கோட்பாட்டு அளவுல கேட்க ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா நான் நானாக இருப்பது அப்படின்னா என்ன? என் மனசுல 1000 எண்ணங்கள் ஓடுதே, நான் கோவப்படுறேன், சந்தோஷப்படுறேன், இதையெல்லாம் தாண்டி நான் ஒன்னு இருக்கா? அது எப்படி உணர்றது? அதுக்குத்தான் அந்த சுய விசாரணை பயிற்சி பற்றி மூலங்கள்ல சொல்லப்பட்டிருக்கா? ஆமாம், அது ஒரு பயிற்சி என்பதை விட அது ஒரு திருப்புமுனை. காலையில் எழுந்தவுடன் கண்கள் மூடியிருக்கும் போதே இதை செய்யலாம். இது ஒரு விதமான மறுப்புச் செயல்முறை. எதை மறுப்பது? முதலில் உடலை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். நான் என் கைகள் அல்ல, நான் என் கால்கள் அல்ல, என் தலை அல்ல, இந்த எலும்புகள், இந்த இரத்தம், இந்த தசைகள் நான் அல்ல. இத உணர்ந்து பாருங்கள். உங்கள் இதய துடிப்பு உங்கள் அனுமதியுடனா நடக்கிறதா? பசி, தூக்கம், கழிவறைக்குச் செல்வது, இவை எதிலாவது உங்கள் கட்டுப்பாடு இருக்கிறதா? இந்த உடல் அதன் வேலைகளை தானாக செய்கிறது. நீங்கள் அதுவல்ல. ஓகே, உடல் நான் இல்லை. அடுத்தது உலகம். நான் இந்த உலகம் அல்ல. நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது இந்த உலகம் எனக்கு இல்லை. நீங்கள் விழித்தவுடன்தான் உலகம், வேலை, பிரச்சனைகள் எல்லாம் தோன்றுகின்றன. அப்போ ஒரு கேள்வி எழ வேண்டும். இந்த உடல், இந்த உலகம், கடவுள் பற்றிய எண்ணங்கள் எல்லாம் யாருக்கு வருகின்றன? எனக்கு. இப்போதுதான் உண்மையான கேள்வி வருகிறது. இந்த நான் யார்? ஒரு நிமிஷம்.
நான் யார் என்ற கேள்விக்கு எனக்கு தெரியாது என்பது எப்படி ஒரு பதிலாகும்? இது ஒருவித தப்பித்தல் மாதிரி இல்லையா? நான் ஒரு பதிலத்தானே தேடணும். அதுதான் இந்த பயிற்சியோட தந்திரமே. நம்ம மனம் எப்பவுமே ஒரு பதிலை தேடி ஓடும். நான் ஆன்மா, நான் பிரம்மம், நான் உணர்வுன்னு மனப்பாடம் செஞ்ச ஒரு பதிலை பிடிச்சுக்கும். மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா, அப்படி ஒரு பதிலை பிடிப்பது தான் நீங்க செய்யக்கூடிய மிக மோசமான காரியம். அப்படியா? ஏன்? வார்த்தைகள்ல வரும் எந்த பதிலும் உண்மையா இருக்க முடியாது. அந்த எனக்கு தெரியாதுங்கிற நேர்மையான நிலைதான் மனதோட பிடிய தளர்த்தி உண்மையான அனுபவத்துக்கு வழிவகுக்கும். அடேங்கப்பா. அப்போ பதில கண்டுபிடிக்கிறது இல்ல இலக்கு. எனக்கு தெரியாதுங்கிற மர்மத்துல இருக்கிறது தான் இலக்கா? ஆமா. இப்போது அடுத்த கட்டம். அந்த மர்மம் யாருக்கு இருக்கிறது? எனக்கு. மீண்டும் அதே கேள்வி. அந்த நான் யார்? பதில் எனக்கு தெரியாது. இது ஒரு மர்மம். இந்த கேள்வியில இப்படி திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளே கேட்கும்போது ஒரு அற்புதமான விஷயம் நடக்கும். அது என்ன? கேள்வி கேட்கிற வேகமே குறைய ஆரம்பிக்கும். கேள்வி கேட்கறதுக்கும் மனசுக்குள்ள இருந்து அந்த தெரியாதுங்கிற பதில் வர்றதுக்கும் நடுவுல ஒரு இடைவெளி, ஒரு மௌனம் வளர ஆரம்பிக்கும். அந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். ஓ, அப்ப விஷயம் பதில கண்டுபிடிக்கிறதுல இல்ல, கேள்வி கேட்கறதுக்கும் பதில் வர்றதுக்கும் நடுவுல இருக்கிற இந்த இடைவெளியை கவனிக்கிறதுல தான் இருக்கு. இது ஒரு முற்றிலும் புதிய கோணம். நான் எப்பவுமே பதில்ல தான் கவனம் செலுத்தியிருக்கேன். அந்த இடைவெளி தான் மிக முக்கியம். அந்த இடைவெளி தான் அந்த சினிமா திரை. அதுதான் உணர்வு. அதுதான் உங்கள் உண்மையான இயல்பு. அந்த இடைவெளியில எண்ணங்கள் இருக்காது. அமைதி, வெறுமை, ஆனந்தம் மட்டும் இருக்கும். இந்த பயிற்சியின் நோக்கம் வாய்மொழி பதில கண்டுபிடிப்பது அல்ல, அந்த மௌனமான இடைவெளியில் நிலைத்திருப்பதே. இந்த இடைவெளியில, இந்த அமைதியில இருக்கிறதுங்கிற யோசனை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம் வருது. காலையில 5 நிமிஷம் இத செஞ்சா போதுமா? இது எப்படி என் நாள் முழுக்க என் கோபம், என் வேலை டென்ஷன் இது எல்லாத்தையும் மாத்தும்? அந்த இணைப்பு எப்படி நடக்குது? இணைப்பு தானாக நடக்கும். நீங்கள் இணைக்க தேவையில்லை. காலையில் நீங்கள் அனுபவித்த அந்த அமைதி, அந்த இடைவெளி நாள் முழுவதும் உங்களுடன் ஒரு பின்னணி இசை போல இருக்கும். நீங்கள் காரணமே இல்லாமல் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். உங்கள் வேலைகள் நீங்கள் அதிகம் சிந்திக்காமலேயே சுலபமாக நடக்கும். சுவாரஸ்யமா இருக்கு. மூலங்கள்ல ஒரு விஷயம் சொல்றாங்க. நீங்க சண்டை போட்டவங்க மேல கூட உங்களுக்கு கருணையும் அன்பும் தோன்றும்னு. அது எப்படி சாத்தியம்? எதிரிகள் என்று யாரும் இல்லை என்பதை நீங்கள் உள்ளுக்குள் உணர்வீர்கள். அனைவரும் அந்த ஒரே திரையில் தோன்றும் காட்சிகள் என்று புரியும்போது யாரிடம் சண்டையிடுவது? மிக முக்கியமாக, நடக்கும் விஷயங்களுக்கு நீங்கள் எதிர்வினையாற்றுவது நின்றுவிடும். நீங்கள் ஒரு சாட்சியாக மாறிவிடுவீர்கள். நீங்க சொல்றது புரியுது. ஆனா ஒருத்தர் நம்மள திட்டும்போது, இல்ல நம்ம மேல கோவப்படும்போது, எந்த எதிர்வினையும் இல்லாம ஒரு சாட்சியா இருக்கிறது நடைமுறைக்கு சாத்தியமா? அது ஒருவித பலவீனமா பார்க்கப்படாதா? இது வலிந்து செய்வது இல்ல. நான் எதிர்வினையாற்றக் கூடாது என்று உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தினால் அது இன்னும் பெரிய வன்முறை. இந்த பயிற்சியின் விளைவாக எதிர்வினைகள் இயல்பாகவே உதிர்ந்துவிடும். கோபப்பட வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் கூட முடியாது. வருத்தப்பட முயற்சி செய்தாலும் அது நடக்காது. ஒருவர் உங்களிடம் ஒரு மரணச் செய்தியை கொண்டு வந்தாலும் சரி, அல்லது நீங்கள் லாட்டரியில் $10 மில்லியன் வென்றதாக சொன்னாலும் சரி, உள்ளே ஒரு ஆழமான அமைதி இருக்கும். சாட்சி உணர்வு மட்டுமே இருக்கும். சரி, இந்த சாட்சி நிலையில இருக்கிறதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு நடைமுறை சிக்கல் வருமே. அன்பு, கருணை போன்ற உணர்ச்சிகளுக்கும் இது பொருந்துமா? நாம அன்பு காட்டுறதும் ஒரு எதிர்வினை தானே. அதை நிறுத்தினா நாம ஒரு உணர்ச்சியற்ற இயந்திர மாதிரி ஆயிட மாட்டோமா? இது உங்கள் இயல்பு நிலையாக பார்க்கிறது. சூரியன் ஒளி கொடுப்பது போல அது யாருக்காகவும் ஒளி கொடுப்பதில்லை. அதன் இயல்பு ஒளி. அதுபோல உங்கள் இயல்பு அன்பும் கருணையும். எதிர்வினைகள் இல்லாதபோது உங்கள் உண்மையான இயல்பு வெளிப்படுகிறது. அது கணக்கு போட்டு வராது. அது தானாக பெருகும். காலப்போக்கில் அந்த சாட்சி உணர்வும் நின்றுவிடும். சாட்சி உணர்வும் நின்றுவிட்டால் அப்புறம் என்ன இருக்கும்? வார்த்தைகள் இல்லாத ஒரு அறிதல். இவை அனைத்தும் ஆன்மா, நான் அதுவே. அப்போது கேள்வி, பதில், சாட்சி என்று எதுவும் இருக்காது. அதுதான் முழுமை. இப்போ சில பொதுவான சந்தேகங்களுக்கு வரலாம். இந்த மாதிரி ஒரு விவாதத்துல ஈடுபடும்போது மனசு பல கேள்விகளை கேட்கும், ஈகோ எதிர்க்கும். உதாரணமா, சில சமயம் மனசுக்குள்ளேந்து இல்ல இது தப்பு, இது ஆபத்தானது, பழையபடி ஒரு உறுதியான உலகத்துக்கு திரும்பிடுன்னு ஒரு குரல் கேக்குமே. அதை எப்படி கையாள்றது? அதற்கும் இதே செயல்முறைதான். அந்த செய்தி யாருக்கு வருகிறது? எனக்கு அந்த நான் யார்? மீண்டும் அதே மர்மத்திற்கு, அதே இடைவெளிக்கு திரும்புங்கள். ஈகோவின் ஒவ்வொரு எதிர்ப்புக்கும் இதுதான் பதில். ஈகோவை எதிர்த்து போராடாதீர்கள். அது யாருக்கு வருகிறது என்று மட்டும் பாருங்கள்.
விதி, தீர்மானம் இத பத்திலாம் நெறைய பேர் பேசிக்குவாங்க. எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டதா, இல்ல நம்ம கையில இருக்கா? அத பத்தி சிந்திக்காதீர்கள். உங்களுக்கு நீங்களே கேளுங்கள். இதைப் பற்றி சிந்திக்கும் நான் எங்கிருந்து வருகிறது? அந்த மூலத்தில் கவனம் செலுத்துங்கள். விதி, தீர்மானம் பற்றிய கேள்விகள் தானாக கரைந்துவிடும். அந்த கேள்விகளே அந்த காட்சியின் ஒரு பகுதிதான். நீங்கள் திரையாக இருக்கும்போது காட்சியின் விதிகளைப் பற்றி கவலைப்பட தேவையில்லை. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி. வெறுமையைப் பற்றிய பயம். நீங்க சொல்ற அந்த இடைவெளி, அந்த அமைதி, ஒரு வெற்றிடமா, ஒண்ணுமே இல்லாத இடமா இருந்தா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் வருமே. மீண்டும், இந்த பயம் யாருக்கு வருகிறது என்று கேளுங்கள். உங்கள் உண்மையான ஆன்மாவிற்கு பயம் என்ற வார்த்தையே தெரியாது. பயம் உடலுக்கும் நான் என்ற எண்ணத்திற்கும் மட்டும்தான். நீங்கள் அந்த பயத்தை கவனிக்கும்போது அது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அது யாருக்கு வருகிறது என்று கேட்டால் அதற்கு நிற்க இடமில்லாமல் போய்விடும். அது ஒரு வந்து போகும் மேகம் போல. அப்போ இந்த ஆழமான விவாதத்துக்கு பிறகு நாம என்ன முடிவுக்கு வரோம்? ஒரு சுருக்கம் இருக்கா? எந்த சுருக்கமும் இல்ல, எந்த முடிவும் இல்லை. குணப்படுத்தப்பட வேண்டியவர் யாருமில்லை, ஏனெனில் யாரும் நோய்வாய்ப்படவில்லை. ஒரு நபராக யாருமில்லை. நடப்பவை அனைத்தும் உங்கள் சொந்த மனதின் வெளிப்பாடுகளே. உங்கள் உடலின் தோற்றம் அதன் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் அதுவல்ல. மூலங்கள்ல கடைசியா ஒரு சக்தி வாய்ந்த செய்தி இருக்கு. உங்கள் சுமைகள அந்த நான் மீது சரணடையுங்கள். அந்த நான் உங்களை கவனித்துக் கொள்ளும். அதுக்கு பயப்பட தேவையில்ல. அத நம்புங்கன்னு. ஒரு ரயிலில் பயணம் செய்யும்போது உங்கள் லக்கேஜை உங்கள் தலைமேல் சுமந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். அதை ரயிலின் பெட்டியில் வைத்து விடுவீர்கள். ரயில் உங்களையும் உங்கள் லக்கேஜையும் சேர வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய்ச் சேர்க்கும். அந்த ரயில்தான் கடவுள் அல்லது அந்த நான். உங்கள் சுமைகளை, உங்கள் கவலைகளை, உங்கள் எதிர்காலத்தைப் பற்றிய பயத்தை அதனிடம் கொடுத்துவிடுங்கள். அது பார்த்துக்கொள்ளும். ரொம்ப ஆழமான புரிதல். இப்போ இந்த மூலங்களோட வழிகாட்டுதல் படி நாம ஒரு முடிவுக்கு வராம, ஒரு சுருக்கம் சொல்லாம இத முடிக்க போறோம். சில கணங்கள் அமைதியாக மாறுவோம். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி.